எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனையில நம்ம கழுத்தை நெரிக்கும் போது, மனுஷன் சொல்ற வார்த்தை வாழ்க்கையே இருண்டு போச்சு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. வெளிச்சமே கண்ணுக்கு தெரியல. அவ்வளோதான். இனி நமக்கு எங்க விடிவு காலம் வரப்போகுதுன்னு, விரக்தியோட விளிம்பில நின்னுக்கிட்டு வேதனை உச்சத்துல வாழ்ற மனிதர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இப்படி விடிவே இல்லன்னு கலங்கி நிக்கிற மனிதனுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்ல. அததான் இந்த குரான் ஒரு வரலாற்று சம்பவம் மூலமா மனுஷனோட நெஞ்ச தொட்டு தீர்வ காட்டுது. அத்தியாயம் 21 வசனம் 87. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துன்னூன் கோபமாக வெளியேறிய போது அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். ஆழ்ந்த இருள்களிலிருந்து உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்று பிரார்த்தித்தார். நாமளும் இன்னைக்கு இப்படித்தான். வாழ்க்கையில நம்ம நினைச்சபடி ஒண்ணு நடக்கலன்னா, மனுஷங்க மேலயும் சூழ்நிலை மேலயும் கோபப்பட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயிடுறோம். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு ஒரு திமிரோட தான் வாழ்றோம். இந்த வாழ்க்கை நம்மள கொண்டு போய் இருட்டுல தள்ளும்போது தான் தப்பிக்க வழியே இல்லையே, இப்ப என்ன பண்றதுன்னு நம்மளோட பலவீனமும் இயலாமையும் நமக்கே உரைக்கும். அப்படி ஒரு ஆழ்ந்த இருளுக்குள்ள தான் யூனுஸ் நபியும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அவரு அந்த இருட்டுக்குள்ள நின்னு அல்லாஹ் என்னை கை விட்டுட்டான், சூழ்நிலை என்னை இங்க கொண்டு வந்து தள்ளிடுச்சுன்னு யார் மேலயும் பழி போடல. தன்னோட ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு, ஆமா நான் அநியாயக்காரன் தானே, அவரோட தவறை உணர்ந்து நான் ஒரு குற்றவாளின்னு பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு. ஆனா நாம, நான் என்ன பாவம் செஞ்சேன், அப்படி யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சுட்டேன், எனக்கே தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்னு புலம்புறமே தவிர, நான் அநியாயக்காரன் தான் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுன்னு ஒத்துக்கிறதே இல்லை. அப்படி அவர் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டனாலதான் அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம் அப்படின்னு சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் இன்னொன்னு சொல்றான், இவ்வாறே மூமீன்களையும் விடுவிப்போம் அப்படின்னு சொல்றான். இது படைச்சவனோட நேரடி உத்தரவாதம். யூனுஸ் நபிக்கு கொடுத்த அதே விடுதலையை இன்னைக்கு இருட்டுல தவிக்கிற நமக்கும் தருவேன்னு வாக்கு தரான். உலகமே நம்மளை தனிமைப்படுத்தி எல்லா பக்கமும் துக்கமும் துயரமும் துன்பமும் நம்மளை சூழ்ந்து நிற்கும் போதெல்லாம் நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்மளோட அகங்காரத்தை உடைச்சு நம்மளோட குற்றத்தை அல்லாஹ் கிட்ட பகிரங்கமா ஒத்துக்கிட்டு உண்மையான குற்ற உணர்வோட பிரார்த்தனை செஞ்சா போதும். வாழ்க்கையில சூழ்ந்திருக்க இருளை நீக்கி அல்லாஹ் நிச்சயமா நமக்கு ஒளியை தருவான். இந்த ஒளியைத்தான் இன்னைக்கு இந்த உலகமே தவிப்போட தேடிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தை இருளிலிருந்து பேரொளி மிக்க வெளிச்சத்திற்கு வழிநடத்தி செல்லும் இறைவனின் பிரகடனம் தான் இந்த குரான். அதைத்தான் அல்லாவும் தன்னோட வேதத்துல இப்படி சொல்றான். அவன்தான் உங்களை இருள்களிலிருந்து பிரகாசத்தின் பால் கொண்டு வருவதற்காக தன் அடியார் மீது தெளிவான வசனங்களை இறக்கி வைக்கிறான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக்க கிருபையுடையவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். அத்தியாயம் 57 வசனம் 9 அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். உங்களை சூழ்ந்திருக்க அத்தனை இருளை சுட்டரிச்சு வாழ்க்கையில பிரகாசமான விடியலையும் உண்மையான விடுதலையும் தர காத்து கொண்டிருக்கும் உலக பொதுமறை திருக்குரானின் பக்கம் அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.